3 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை அறிவித்தது தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் முதற்கட்டமாக இன்றிரவே பணிகள் தொடக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் மாற்றங்கள் இன்றிரவு முதல் நிறுத்தம். இனி எஸ்ஐஆர் மூலம் மட்டுமே திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை. சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேச்சு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு அதிமுக வரவேற்பு. முறையாகவும் வெளிப்படையாகவும் பணிகளை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் சதி இருப்பதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. பீகாரில் நீக்கப்பட்ட 60 லட்சம் வாக்காளர்களுக்கு தமிழகத்தில் இடமா என கேள்வி. நீ பீகார்ல 60 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்க, 60 லட்சம் பேருக்கு இங்கே கொடுப்ப, அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து அவன் என் நாட்டு அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இது இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா மாறும். சென்னைக்கு கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மோந்தா புயல். நாளை இரவுக்குள் தீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மோந்தா புயலால் ஆந்திரா, ஒடிஷாவுக்கு சிவப்பு எச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ள பேரிடர் மீட்புப் படை. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையில் மிக கனமழை எச்சரிக்கை. கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வானிலை மையம் அறிவுறுத்தல். அடுத்த 3 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. அடுத்த 2 மாதங்களில் சென்னையை பாதிக்கும் வகையில் புயல்கள் உருவாகலாம். வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்துல தான் புயல்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகம். அதனால வர்ற 2 மாதங்கள்ல கூட உருவாகலாம். அதற்கான அப்டேட் நம்ம அப்பப்ப தந்துகிட்டே இருப்போம். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, திருவள்ளூரில் பரவலாக மழை. இன்று முழுவதுமே மழை பெய்யும் என கணிப்பு. சென்னை வியாசர்பாடியில் மழைநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். எத்தகைய மழையையும் எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் என பேட்டி. அடுத்த 10 நாட்களுக்கு மிகப்பெரிய மழை இருக்காது அப்படிங்கிறது வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசு முதலமைச்சருடைய தலைமையின் கீழே தயாராக இருக்கின்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை. மணிமுத்தாறு அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. கன்னியாகுமரியில் மழை விட்ட பிறகும் ஆர்ப்பரிக்கும் திருப்பரப்பு அருவி. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 2000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் வெள்ளப்பெருக்கு.
திருச்செந்தூரில் கோலாகலமாக நடைபெற்ற சூரசம்ஹார பெருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ சூரபத்மனை வதம் செய்தார் முருகப்பெருமான். சூரனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி அரவணைத்தார் முருகன். திருச்செந்தூர் கடற்கரையை பிளந்த அரோகரா கோஷம். அறுபடை வீடுகளில் கந்தசஷ்டி விழா கோலாகலம். பக்தி பரவசத்தில் தரிசனம் செய்த பக்தர்கள். அது தேவரை காத்த இடம். ஆவணி மாசையிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். அன்பர் திருநாள் காணும் இடம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை சந்திக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம். ஜப்பான் மன்னரை சந்தித்த பிறகு பேட்டி. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி நாடெங்கும் ஒற்றுமை ஓட்டம். அனைவரும் பங்கேற்க பிரதமர் மோடி அழைப்பு. பீகாரில் நாளை மறுநாள் பரப்புரையை தொடங்குகிறார் காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. முசாஃபர்பூர், தர்பங்காவில் நடைபெறும் கூட்டங்களில் தேஜஸ்வி யாதவும் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. திமுகவும் காங்கிரசும் நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரே அணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. தனிநபர் நலனை விட நாட்டின் நலனே முக்கியம் என்றும் முதல்வர் அறிவுரை. திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும், ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் மீண்டும் திமுக கூட்டணிதான் ஆட்சிக்கு வர வாய்ப்பு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சிவகங்கையில் பேட்டி. இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை, ஐயாவுக்கு நம்ம அனுமதி தான் இருக்கு. இப்படி இருக்கு சொல்லும்போதுக்கு அவருக்கு தானுங்க வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுகக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை அழைத்து ஆறுதல் கூறினார் தாவேகா தலைவர் விஜய். அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக உறுதி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய மருது சகோதரர்களின் 224வது குரு பூஜை. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மரியாதை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 91,600 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கத்தின் விலை 11,450 குறைந்தது. தெருநாய்கள் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தலைமைச் செயலர்கள் ஆஜராக வேண்டும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில தலைமைச் செயலர்கள் வரும் 3ஆம் தேதி ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது போட்டியில் காயமடைந்த இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஐசியூவில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக பிசிசிஐ தகவல்.